Hi friends, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா Stormgainல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் யூசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா OTP வரமாட்டுக்கு அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். அதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்குன்னு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்து இதை பற்றி கான்டாக்ட் பண்ணி பேசியிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இனி வந்து அவங்க எடுப்பாங்களா, அதாவது இந்தியன் யூசர்ஸ்க்கு வந்து இனி வந்து அவங்க எடுப்பாங்களா, OTP கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா, ஸோ சேமஸ் வந்து ஓல்டு யூசர்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீயாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடுறாங்க, ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Stormgain யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பிட்காயின் மைனிங் பண்ணால் பண்ணுங்கள், Stormgainல பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ எந்த காரணத்தை கொண்டு நுப்பாட்டிடுறாங்க, நான் அடுத்த சிக்னல்ஸ் நான் தரேன் சொல்லப்போனால். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் Stormgainல வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டில் நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதாவது மொபைல் வெரிஃபிகேஷனுக்கு வந்து மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கு வந்து இந்தியாவில் வந்து OTP ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு அவங்க கொடுத்த இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியா சைடு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து நியூ நம்பர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த கோடு வந்து இப்போதைக்கு யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாது, பாசிபிள் கிடையாது. அதாவது புதுசாக இப்போ கரண்ட் இயரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே வந்து இந்த மூமெண்ட் வர, அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க மூமெண்ட் வர பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே OTP வராது. டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அது இன்னும் வர இருக்குது. எங்கள் டீம் வழியாக எங்களுடைய சைடில் இருந்து நாங்கள் இன்னுமே அதை சரி பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி நான் கேட்டிருந்தேன், இப்போ வந்து பழைய யூசர்ஸ்க்கு இதனால் எதுவும் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு யூசர் வந்து அவங்களுடைய பிளாட்ஃபார்மை இன்ன வர ஃப்ரீயாகவே வெரிஃபிகேஷன் இல்லாமல் பண்ணலாமா, டெம்பரரி. நியூ யூசர்ஸ்க்கு மட்டும் தான் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் டெம்பரரியாக இருக்குது, நாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ தொடர்ந்து வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இது வந்து அவங்க கேட்டதுனால நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூபராக இருக்கேன், என்னை நம்பி நிறைய பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதால அவங்க வந்து கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அவங்க பேசுனது இதுதான். டேரெக்டாக வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நியூ யூஸருக்கு இப்போதைக்கு கிடையாது, ஓல்டு யூஸர் வந்து தாராளமாக அவங்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நியூ யூஸருக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து இப்போதைக்கு தான் டெம்பரரியாக தான் கொடுத்துருக்காங்க, பெர்மனெண்ட்டாக கொடுக்கல. கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி சீக்கிரத்தில் OTP வந்து ரிசீவ் ஆகும். ஸோ வந்து நம்ம வீடியோக்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லியிருந்தாங்க. உங்கள் வீடியோ நீங்கள் போடுங்க, Stormgain பற்றி நீங்கள் வீடியோ போடுங்க யூடியூப்பில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பிட்காயின் க்ளவுட் மைனிங் வந்து தொடர்ந்து பண்ணுங்கள், எந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். கூடிய நானும் அதை சம்மந்தமாக வீடியோ போடுறேன். ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சம்திங் எடுத்தேன். XRPயில் XLMல தான் வித்ட்ரா பண்ணேன். ரீசெண்டாக ஒரு 5000 கிட்ட சம்திங் இந்த பார்த்தீங்கன்னா 584 XLM வித்ட்ரா பண்ணேன். மார்ச் 30 வந்து வித்ட்ரா பண்ணேன். ஸோ எனக்கு வந்துருச்சு. ஸோ பேமெண்ட் ஓரளவுக்கு வரதான் செய்யுது, பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எப்படின்னு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய், see you, டாட்டா.